ஃபஸ்ட்டு சொன்ன பேர் விஜய் சேதுபதி. அப்படி சொல்லும்போது என் மனசில் எஸ் சொல்லியாச்சுன்னா. ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் நடிக்கிறேன். அது எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கேன். சாரி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணனுக்கு அண்ட் நித்திலன் சாருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. நான் நிறைய பேசி இங்கே எதுவும் ஆகிட போகிறதில்ல. ஸோ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. நான் ட்ரெய்லருக்கு ரொம்ப ஃபேனுங்க. திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப திரும்பி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ணனுக்கும் இந்த நித்திலன் சாருக்கும் அண்ட் டோட்டல் டீமுக்கும். அந்த டீமே வந்து பயங்கரமான டீமாக இருக்குது. சேதுண்ணாவோட 50th ஃபிலிம், அதில் நானும் ஒரு பாகமாகறேங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை எடுத்துக்கிட்டு சுதன் சாரும் நிதிலன் சாரும் என்னை பார்க்க வந்தபோது ஃபஸ்ட்டு சொன்ன பேர் விஜய் சேதுபதி. அப்படி சொல்லும்போது என் மனசில் எஸ் சொல்லியாச்சுன்னா. அதுக்கப்புறம் தான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கதை கேட்டு நம்ம கேரக்டர் என்னன்னு கேட்டு எல்லாமே போனஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கதை, எனக்கும் அதில் நல்ல ஒரு பங்கு இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அனுராக் கஷ்யப் மாதிரி ஒரு பேர் வாய்ந்த ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் அவர் கூட நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற நிறைய பேர் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் எல்லாருமே ரொம்ப சிறந்த நடிகர்கள் அண்ட் டெக்னீஷியன்ஸ். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. தேர் சம்திங், ஒரு சஸ்பென்ஸ், ஒரு ஒரு உண்மை, என்னமோ ஒன்று இருக்குது. அந்த யார் அந்த லக்ஷ்மிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காகவாவது நீங்கள் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கும் அந்த கதையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ எனக்குமே ஐம் வெரி எக்ஸைட்டட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்குறதுல. How are you so pretty and very charming? அழகின் ரகசியம். நான் சினிமாவில் நடிக்க வந்தபோது எனக்கு 16 வயசு. ஓ மை காட். ஸோ இப்போவும் நான் யங்காக இருக்கிறதுனால மேபி யங்காக தெரியுறேன். ஓகே. பட் அதை தாண்டி ஐ திங்க் கொஞ்சம் மெனக்கெடணும். ஆஃப்கோர்ஸ் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நம்ம மெனக்கெடணும். அது ஒன்று. அண்ட் ஜெனுவினாகவே நான் ஹாப்பியாக இருக்கேன். இங்கே எங்கேயாவது வுட் இருக்குன்னா யாராவது கொஞ்சம் கொட்டுங்களேன், டச் வுட் பண்ணுங்களேன். அந்த உள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து மூஞ்சியில் தெரியுது. அவ்வளோதான்.